வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது 2025 குரு பயிற்சி, சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மகரம் வரைக்கும் எல்லா ராசிக்குமே இந்த கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ கும்பராசி நேயர்களுக்கு இந்த காணொளி. வருகின்ற மார்ச் முடிவில் 2025 மார்ச் முடிஞ்ச ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜென்ம சனி உங்களுக்கு விலகி 2ஆம் இடத்துல, அதாவது கடைசி 2.5 வருஷம் 7.5 சனியில் இன்னும் இருக்குது. ஆனால் ஜென்மத்தை விட்டு விலகிறது கொஞ்சம் நன்மையே. சனி பயிற்சி உங்களுக்கு யோகமானதுன்னு எடுத்துக்கக்கூடாது, சாதகமானது. அதாவது ஜென்ம சனியிலேருந்து விடுபடுறீங்க. இன்னும் 2.5 வருஷம் 7.5 சனி பீரியட் இருக்குது. குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு மே 2025 மிதுனத்துக்கு, அதாவது கும்பத்திலிருந்து 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இது ஒரு சிறப்பான குரு பயிற்சி. 5ல் குரு பார்வை உங்கள் ராசி மேலேயே விழுது, உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது, உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் விழுது. இது ஒரு மிக சிறப்பான குரு பயிற்சியே. ராகு கேது தற்சமயம் கும்பத்துக்கு 2-8 இருக்கிற ராகு கேது, 2ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் இருக்கிற ராகு கேது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தன வரவில் பிரச்சனைகள், அதாவது சேமிப்பில் பிரச்சனைகள், வாக்கு, ஃபுட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்ருக்கிற ராகுவும், திடீர் திருப்பங்கள் அப்படின்ற பேரில் சோதனைகளை கொடுத்துட்ருக்கிற கேதுவும், சில விபத்துகள், சில விரத்திகள், இந்த நிலையில் இருக்கிற இந்த ராகு கேது மாறி ஜென்மத்திலையும், அதாவது கும்ப ராசிலையும், கும்பத்துக்கு 7ஆம் இடத்துலையும் ராகு கேது வர்றது இப்போ இருக்கிற நிலையை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். 2-8 அப்படின்றத விட ஜென்மத்திலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறது பெட்டர் பொசிஷன். ஆனால் அதுவும் நல்ல பொசிஷன்ஸ் கிடையாது. ஜென்மத்திலே ராகு, ஸோ மனக்குழப்பங்கள், டைவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு சில ஆசைகள், பேராசைகள், அதெல்லாம் வரும் காலம் இந்த ராகு கும்ப ராசி மேலேயே வர்றது. 7ஆம் இடத்துல வரப்போகிற கேது நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், நம்மளுடைய சமுதாயம், மனைவி, கணவன், நண்பர்கள், கூட்டாளிகள், இவங்க கிட்ட இருக்கிற கருத்து வேறுபாடுகள், அவங்க மேலே இருக்கிற புரிதல்கள் மாறும். இவங்க இப்படியா அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அவங்கள பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையும் கூட. இவ்வளோ நாள் நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு இப்பேற்பட்டவனா, அது நல்லவனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கெட்ட குணம் இருக்கிறவனாக இருக்கலாம். அவனை பற்றின ஒரு முழு புரிதல் உங்களுக்கு வரும். உங்களுடைய கணவன் பற்றி, மனைவி பற்றி உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஞானம் கிடைக்கும் கும்பராசிக்கு 7ஆம் இடத்துல கேது வரும்போது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஜென்மத்திலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறது அவ்வளோ சிறப்பல்ல. சனி ஜென்ம சனியிலேருந்து விலகி போகிறது ஒரு சின்ன சந்தோஷம். இன்னும் 2.5 வருஷம் இருக்குது 7.5 சனினாலும், ஜென்மத்திலேருந்து விலகுதுன்றது ஒரு சாதகமான பயிற்சி தான். குரு பயிற்சி சூப்பர். 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். 5ஆம் இட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே அதிகரிக்கும். புகழ், மரியாதை, கீர்த்தி, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது, உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி, உங்கள் குழந்தைகளோடைய நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி குருவுடைய பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு, ஆசிரியரோட ஒரு நல்ல இணக்கமான ஒரு நேரம், அவங்களுடைய சப்போர்ட், ஒரு நல்ல மென்டர் அமையிறது, ஒரு நல்ல டியூஷன் அமையிறது, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்பவே
நல்ல பயிற்சி இது. லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுறாருன்னும் போது லாபங்கள், அபிலாசைகள், உங்களுடைய ஹோப்ஸ், உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிற இது காலம் இது. கெயின், உங்களுடைய லாபம் இந்த நேரத்தில் நல்லா இருக்கும். குரு பார்வை நாள். குரு 11ஆம் இடத்தை பார்க்குது, அது குரு வீடும் கூட. கும்பத்தோடைய 11ஆம் இடம் குரு வீடு, அதை குருவே பார்க்குறாருன்னும் போது அதுக்கேற்ற லாபம் வந்து கண்டிப்பாக கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேலே குரு உங்கள் ராசியவே பார்க்குறாருன்றது தான் மிக சிறப்பு. குரு கும்ப ராசியவே பார்க்குறார். ராசி மேலே ராகு வரப்போகிறார். அவர் சில குழப்பங்களும் சில உங்களை வந்து திசை திருப்புற நிகழ்வுகளை வந்து பண்ணுவார். டைவர்ஷன் சொல்லுவோம் இல்லையா, சில விஷயங்கள் மேலே ஆசை தூண்டுதல் எல்லாம் பண்ண தான் போகிறாரு. சில கெட்ட பழக்கங்கள் உண்டாகலாம். சில தவறான மனிதர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். தவறான பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக நேரிடும். இதெல்லாம் ராகு வந்து பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன். அது நம்ம ஜென்மத்தில் ராகு வரும்போது மைண்ட் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை பெரிதளவில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் நினச்சா கண்ட்ரோலும் பண்ண முடியும். லூஸாக விட்டுட்டிங்கன்னா அது ராகுக்கு நீங்கள் அடிக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிக்ஷன் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணுன்னா குடிப்பழக்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறது அந்த ராகு வந்து நம்ம ஜென்ம ராசியில் வரும்போது கொடுத்தே தீரும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஆனால் அப்படி கிடையாது. குரு பார்வை விழுறதுனால இந்த குரு பார்வைக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல பலன் இருக்குது. அதுவும் குருவுடைய 9ஆம் பார்வை, அதிர்ஷ்ட பார்வை. அது உங்கள் ராசி மேலேயே விழும்போது உங்களுக்கான மரியாதையை குரு வந்து காப்பாற்ற முற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யாருன்னா சொன்னாங்கன்னா அந்த அறிவுரையை கேட்டுக்கணும். குருன்ற வழியில் யாரெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நண்பர்கள்னு பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இந்த ராகு கேது ஆக்சிஸ் வந்து நண்பர்கள் கூட இருக்கிற விஷயத்தை வேறு மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்கணும். நண்பர்களால தான் பிரச்சனையே கூட இருக்கும். ஸோ உறவு முறைகள், உறவுகள் நண்பர்களை தவிர அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க, உங்களுடைய மென்டர்ஸ், உங்களுடைய குரு, நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுடைய அட்வைஸை அப்படியே எடுத்துக்கலாம். உங்களுடைய இந்த ராகு கொடுக்க போகிற இந்த குறுக்கு பாதை, தவறான பாதையிலிருந்து நீங்கள் விலகி நிற்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஆனால் அந்த ராகு தரப்போகிற நல்லது என்ன? எல்லாத்துலேயுமே கெட்டது நல்லது ஒளிஞ்சிருக்கு இல்லையா? ராகு என்ன நல்ல விஷயங்கள் ராகு கிட்டேருந்து ஏதாவது நம்ம கிரகிச்சிக்கலாமா அப்படின்னா அதுவும் உண்டு. இப்போ ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், இப்போ மார்க்கெட்டிங், அதாவது இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் பேசி டாக்டிக்கலாக பேசி ஸ்ட்ராட்டஜிக்காக பேசி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த ராகு வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களால் அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். உங்களால் அந்த ஒரு மாயை க்ரியேட் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் தான் வந்து சிறந்த ப்ராடக்ட்டு, வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் பேசும்போது வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா ராகு அந்த வேலையை பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுக்கெலாம் சக்ஸஸ், ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள். இப்போ இந்த ராகு ஜென்மத்துக்கு வரும்போது நிறைய பேர் வந்துட்டு பேராசை அப்படின்ற ரூட்லேயே போயிட்டு சில விஷயங்களை வாங்கி சேர்த்தும் வச்சுப்பாங்க. இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பைக் எனக்கு பிடிக்கல, நான் இன்னும் ஒரு லக்ஸரியான ஒரு பைக், ஃபேன்சியாக நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன், நான் காரை மாற்ற போகிறேன், நான் காரே இவ்வளோ நாள் வச்சில்லை, நான் கார் வாங்கலான் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ராகு வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது உங்கள் ராசி மேலேயே இருக்கும்போது உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேயும் ராகு வருவார். புதுசாக துணி வாங்கிறது, இன்னும் உங்களை வந்து ஃபேஷனாக காமிச்சிக்கிறது, லக்ஸரியாக காமிச்சிக்கிறது, இல்லை ஒரு பிராண்டடான ஒரு வாட்ச் போடுறது, ஷூஸ் போடுறது, புதுசாக போய் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வர்றது, உங்களை வெளி உலகம் எப்படி பார்க்கணுன்றத ராகுவும் டிசைட் பண்ணுறார். ராகு ஜென்மத்திலே வரும்போது அதோடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏதாவது கிடைக்கும்னு உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட, அதாவது இது சம்மந்தப்பட்ட வேலைகளை நீங்கள் இருக்கும்போது, இப்போ மீடியா பர்சனாக இருக்கீங்க, இல்லை ஒரு கல்ச்சுரல்ஸ், ஒரு
ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கும்போது ஃபேஸ் வேல்யூன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ராகு இங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்கும். உங்களுடைய புகழ் வந்து மீடியா லைனில், இன்டர்நெட் லைனில், யூடியூபர்ஸ் அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல ஒரு டைம். ஸோ இதில் இருக்கிற இந்த நல்ல விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். கெட்ட விஷயன்றது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில அடிக்ஷன்ஸ், அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதையும் ராகு செய்யும், ரெண்டுத்தையும் கொடுக்கும். நீங்கள் எப்படி அதை சேனலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுடைய திறமை. அதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விக்கு பதில் குருவுடைய பார்வை. அட்வைஸ் யாருன்னா கொடுத்தா அப்படியே எடுத்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கே அறியாமல் கெட்டதை வந்து தூர வைக்கும். இன்னொன்று நீங்கள் மறக்கக்கூடாத விஷயம், இன்னும் 7.5 சனி முடியல, ஜென்ம சனி தான் முடிஞ்சிருக்கு இல்லையா? முதல் 2.5 வருஷம், நடு 2.5 வருஷம், கடைசி 2.5 வருஷம் சனியில் முதல் 2.5யும் நடு 2.5யும் முடிஞ்சிருக்கு. 5 வருஷம் முடிச்சிருக்கீங்க, இன்னும் 2.5 வருஷம் சனி பாக்கி இருக்குது. 7.5 சனி இன்னும் போயிட்டுருக்குன்றது ஞாபகத்தில் இருக்கணும். அந்த 7.5 சனியில் கடைசி 2.5 வருஷன்றது கும்பத்துக்கு 2ஆம் வீட்டிலேருந்து சனி, அதாவது குடும்பஸ்தானத்தில் சனி. அப்போ குடும்பத்தில் இன்னும் சில சலசலப்புகள், பிரச்சனைகள், நீங்கள் பேசுறதுனால வர பிரச்சனைகள், பேசாமே நீங்கள் இருக்கிறதுனால வர பிரச்சனைகள். சனி 2ஆம் இடத்துல உட்காரும் போது நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். இந்த கோச்சார பலன்கள் வந்து 7.5 சனி முடிவில் கடைசி 2.5 வருஷம் அந்த சனியோட அந்த மந்தத்தன்மை அந்த ஜாதகரை பேச வேண்டிய நேரத்தில் பேச விடாமல் பண்ணோம். அதனாலே பிரச்சனை வரும். நீ வாய் திறந்து சொல்லியிருந்தீனாலே இந்த பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் அப்படின்றதே வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கும். பல பேருக்கு இது நடந்திருக்கு. எந்த ராசினாலும் சரி, இது கும்பத்துக்குன்னு கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும் போது சில குடும்பம் சம்மந்தப்பட்ட சில நெருடல்கள், சில சஞ்சலப்பு அது வரப்போகுதுன்றது நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், முக்கியமாக வந்து சேவிங்ஸ், கையில் வந்து காசு இல்லாமல் போகிறது, சம்பாதிக்கிறது. இப்போ குரு வந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இன்ஃப்ளோ இருக்க போகுது, காசு ஒரு வகையில் வரப்போகுது. ஆனால் அதை சேவ் பண்ண விடாமல் சனி பார்த்துப்பார். இப்போ குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதோ, இல்லை நீங்கள் வர்ற காசை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த இது வச்சுக்கோன்னு நீங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக கையில் எதுவும் பெரிய சேவிங்ஸ் இருக்காது. அது இன்னும் ஒரு 2.5 வருடம் தொடர தான் போகுது. ஆனால் ஒரு நாளும் நீங்கள் கடக்க 7.5 சனியோட பீக்குக்கு போயிட்டு இப்போ ஒரு நாளும் வந்து விலகுது 7.5 சனி உங்களுக்கு. ஸோ எவ்ரிடே கவுண்ட்ஸ். ஒரு நாளும் நீங்கள் 7.5 சனியிலேருந்து பிடிப்பிலேருந்து கொஞ்சமாக விலக போகிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் தாராளமாக வந்து வாழ்க்கையை நகர்த்தலாம். இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு நிச்சயமாக ஒரு வருட காலம், அதாவது மே 2025 ஒரு வருடம், சுமார் ஒரு வருட காலத்துக்கு வந்து இந்த குரு பார்வை இருக்கிறதுனால இந்த கடைசி 2.5 வருஷம் சனி பயிற்சியை வந்து ஒரு வருஷத்துக்காவது கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த வருடம் வரப்போகிற குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதிலிருந்து சில விஷயங்களை வந்து மாற்றும். அப்போ வந்து உங்களுக்கு கேது 6ஆம் இடத்துக்கு போவார். அது சப்போர்ட், 6ஆம் இடத்துக்கு கேது சப்போர்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு 1.5 வருஷம் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். ஸோ இப்போது அடுத்த 2.5 வருஷம் சனி பயிற்சி, இந்த கடைசி 7.5 வருட காலத்தில் குரு சப்போர்ட்டு வச்சுக்கிட்டும் கேதுவோடைய 2026 கேதுவோடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டும் கொண்டு போக முடியுன்றதுனால நீங்கள் நம்பிக்கையாக தைரியமாக இருக்கலாம். ரொம்ப 7.5 சனி நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அது இன்னும் நடப்பில் இருக்குன்றதுனால நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிச்சலாக, ரொம்ப வந்து பிளானிங் இல்லாமல், ரொம்ப ஆடம்பரமான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல். ஏன்னா ராகு ஜென்மத்துக்கு வரும்போது அந்த ஆடம்பரம், பேராசை, 10 ரூபாலாம் பத்தாது, எனக்கு 100 ரூபா, அந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே வந்து 10 மடங்கு 20 மடங்கு அதிகரித்து யோசிக்க வைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்லே நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் 7.5 சனி கொஞ்சமாக தான் விலக போகுது. இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இப்போதைக்கு குரு பலன் வச்சு நம்ம லைஃப்பை வந்து ஸ்டடி பண்ணிக்கணும். எது நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்னு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா லாஸ் எதுவும் இல்லாமல், பெரிய அசிங்க அவமானங்கள் இல்லாமல், ஹெல்த்தும் வந்து எப்படியும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா குரு வந்து இப்போது உங்கள் ராசியவே பார்க்குறாரு. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும். அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்க முடியும்.
பெருசாக நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது நீங்கள் சந்திக்க போகிற மனிதர்கள் தான். கேது 7ஆம் இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு அதில் ஒரு ஞானத்தை கொடுக்காம போகாது. யார்கிட்டையும் ஏமாறாதீங்க, யாரையும் நம்பி எதுவும் பேசாதீங்க. இண்டிவிஜுவாலிட்டி அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் அதையும் நேர் வழியாக, நான் ராகு பற்றி நான் சொல்லேன் இல்லையா, அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு, ஃப்ரெண்ட் சர்க்கிள், அன்னோன் பர்சனுடைய கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் இப்போது கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு கணவன் மனைவி அவங்க கூட இருக்கிற கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் பெருசாக வந்து சண்டையை எடுத்துகிட்டு போகாமல் அங்கங்கே விட்டு கொடுத்துட்டு போகிறது. கேதுனாலே விட்டு கொடுக்குறதுங்க, விடுறது. சிசர் மாதிரி கேது கட் பண்ணணும் ஒரு விஷயத்த. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறதுக்கான, அது வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதை கட் பண்ணுறதுக்காக உங்களை எவ்வளோ வந்து உங்கள் மனப்பக்குவத்தை கொண்டு போகணுமோ, சோதனையை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். என்னடா இது இப்படி இருக்காங்களேன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஆனால் அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை ஸ்டில் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நாள் உங்களோட புரிதல் தான் தப்பாக இருந்திருக்கும். இப்போ தான் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி என்னென்னு புரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் பெட்டராக இருக்கும். மற்றபடி ஆல் தி பெஸ்ட். குரு பார்வை, குரு பலன் நல்லா இருக்குது. சனி ஜென்ம சனிலேருந்து விலகிறது ஒரு நன்மையே. ராகு கேது ஹேண்டில் பண்ணிக்கலாம். நத்திங் டு வரி. ஆல் தி பெஸ்ட்.